அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். சாமி எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுனால தான் ஆசாமி எல்லாம் சாமியாராக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, சலிக்க சலிக்க 8 பிள்ளைங்களை பெற்றுட்டு அவன் பேசுகிற பேச்சப்பாரு. எனது மறுபடியும் ஃபோன் அடிக்குது. நம்ம டார்லிங் தான் பேசுவா. சாமி, உணர்ச்சி வசப்படாதீங்க. ஃபோனு எனக்கு. யார்கிட்ட இருந்து ஃபோனு ஆன் செய்து பேசுவோம். கட் பண்ணிடுவோம். என்ன சாமி, மும்முன்னு மட்டும் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க? என்னோட தீவிர பக்தி ஒருத்தங்க ராத்திரி 1 மணிக்கு உங்களை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதான் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொன்னேன். அப்பன்னா கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் கல்யாணம் ஆயிரும், அப்படித்தானே? என்ன அது, கல்யாணமா? ஏன் சாமி, வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. என்ன அது, நம்ம செல்ஃபோனையே பார்க்குறான். என்னது, அந்த சாமியார் கையிலையும் இவர் கையிலையும் இருக்கிற 2 ஃபோனும் ஒரே மாதிரி இருக்கே. 2 பேரும் ஃபோனை கையில் கொடுங்க. ஆமாம், 2 ஃபோனும் ஒரே மாதிரி இருக்குது. எதுக்கு இப்போ இவன் ஃபோனெல்லாம் வாங்கி பார்க்குறான்? இதில் என்னப்பா ஆச்சரியம், 2 பேரும் ஒரே கடையிலேயே வாங்கியிருப்போம். என்ன பாஸ், இவங்க இப்படி சொல்கிறாங்க? நாம் இந்த செல்ஃபோனை திருடிட்டெல்லாம் வந்தோம். டேய், ஒருவேளை நாம் திருடிட்டு மிச்சம் வச்சதை இவனுங்க திருடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி, இந்த காலத்தில் யார் யோக்கியமாக இருக்காங்க? டேய் கூட்டாளி, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். சாமி, என்னோட செல்ஃபோனை கொடுங்க. அப்பாடா, ஃபோனை வாங்கியாச்சு. நாங்கள் கிளம்புறோம் சாமி. அப்பாடா, ஒரு வழியாக நிஜ சாமியாருங்களை அனுப்பி வச்சாச்சு. ஏப்பா, ஏன் திடீர்னு இப்படி பண்ணுற? தேவையில்லாமல் பேசுகிற, செல்ஃபோனெல்லாம் வாங்கி பார்க்குற. தோணிச்சு, அதான் பேசினேன், அதான் வாங்கி பார்த்தேன். போதுமா? என்னத்த தோணுமோ போ. முதல்ல என் ஃபோனை கொடுப்பா. என்னது, மறுபடியும் ஃபோன் பண்ணி அடிக்குது. ஹலோ பாஸ், நான் தான் பாஸ் பேசுகிறேன். என்ன அது, நம்மளை போய் பாஸ்ன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்போம். சொல்லியா? தங்கம் ரெடியாக இருக்குது பாஸ். என்னது, தங்கம் ரெடியாக இருக்கா? நாம் எப்போ இவங்கிட்ட தங்கம் கேட்டோம்? நமக்கு ஃபோன் பண்ணி தங்கம் ரெடியாக இருக்குன்றான். ஒருவேளை ராங் நம்பராக இருக்குமோ? என்னாச்சு? ஏப்பா, எவனோ என்ன பாசுன்னு கூப்பிட்றான், தங்கம் ரெடியாக இருக்குன்றான். எனக்கு ஒன்றுமே புரியலையா? என்னப்பா நீ யோசிக்கிற? ஃபோனை எங்கிட்ட கொடு. இந்தப்பா, நீங்கள் பேசு. ஹலோ, யார் வேணும்? நீங்கள் சொன்ன மாதிரியே தங்கம் கொண்டு வந்துட்டேன். நான் எப்படி எங்கே பாஸ் கொண்டுட்டு வர்றது? கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணு, சொல்கிறேன். ஓகேவா? ஆஹா, இவன் என்ன எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசி முடிச்சிட்டான். ஏப்பா, உன் சொந்தக்காரனா? நீ பாட்டுக்கு பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்ட. சொந்த காலும் இல்லை, பந்த காலும் இல்லை. வேற யாரு? நான் ஏன் சாமியாருங்கக்கிட்ட பேசினேன், ஏன் அவங்க ஃபோனை வாங்கி பார்த்தேன்னு இப்போ தானே நீ ஒரு மாதிரி சொன்ன. ஆமாப்பா ஆமாப்பா. இப்போது சாமியார் வேஷம் போட்டுட்டு 2 பேர் வந்துட்டு போனாங்களே. ஆமாப்பா, அவங்க தான் நாம் தேடுற கடத்தல்காரங்க. என்ன அது, நாம் தேடுற மண்டையனும் கூட்டாளியும் அவங்களா? ஆமாம். எப்படியா சொல்கிற? ஃபோனில் பேசுனதை வச்சு தான் சொல்கிறேன். ஆஹா, நிஜம் சாமின்னு நினச்சி கொட்டை விட்டுட்டமையா. நீ மட்டும் இல்லை, நிறைய பேர் நிஜம் சாமியார்னு நினச்சி தான் கோட்டை விட்டுட்ருக்காங்க. இப்படி அவன்தான் உறுதியாக சொல்கிற? 2 ஃபோனும் ஒரே மாதிரி இருந்ததா எனக்கே தெரியாமல் செல்ஃபோனை மாற்றி கொடுத்துருக்கேன். இது அந்த மண்டையனோட ஃபோன். பேசினவன் நாம தான் மண்டையன் நினச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆஹா, மண்டையனுக்கும் அவன் கூட்டாளிக்கும் சாமியார் வேஷம் செட் ஆகாதுன்னு நினச்சினே ஐயா. நம்மளை விட ரொம்ப அழகாகவே அவனுக்கு செட் ஆகிருக்கு. ஆள் மாட்டாமல் செல்ஃபோன் மாட்டிக்கிச்சேயா. என்ன அது, மண்டையனோட செல்ஃபோனை இவன் எந்த நோண்டு நோண்டுறான்? அந்த மண்டையனோட ஃபோனில் எந்த ஒரு விவரமுமே இல்லை. என் ஃபோனில் கூட தான் எந்த ஒரு டீட்டெயிலும் இருக்காது. வச்சுக்கிறது ஆபத்து இல்லையா?
என்ன அது திரும்பவும் ஃபோன் வருது? ஹலோ, நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கிற டிடெக்டிவ் ஆஃபீஸர் பேசுகிறேன். என் பேர் மிஸ்டர் விக். உடனடியாக உங்களை மீட் பண்ணி கொஞ்சம் பேசணும். ஆமாம், என் ஃபோன் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடச்சிது? நீங்கள் டெல்லி வந்தப்போ என்னை சந்திச்சிங்களே, மறந்துட்டீங்களா? ஆமாம் 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 சந்தித்தோம், நம்ம சந்தித்தோம். ஆமாம் ஆமாம், இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, இன்றைக்கி ராத்திரியே மீட் பண்ணிடலாம். ஆமாம், என்ன விஷயம்? சென்னையில் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட், அதுக்கு உங்கள் உதவி வேணும். அஃப்கோர்ஸ், தாராளமாக உதவி செய்கிறேன். ஓகே, நாம் எங்கே மீட் பண்ணுறது? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இடத்த முடிவு பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். போதுமா? அப்பாடா, நாம் எப்போ டெல்லி போயிட்டு வந்தோம்? நம்மளை இன்னும் ஞாபகம் வச்சுருக்காரு ஐயா. ஆமாம், ஃபோனில் யார்? டிடெக்டிவ் ஆஃபீஸரு மிஸ்டர் விக். அவர் உடனடியாக என்னை மீட் பண்ணணுமா? முதல்ல பேசினவன் தங்கத்தை பற்றி பேசினான், இப்போ பேசினவன் உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். இதில் ஏதோ மர்மம் இருக்குது. அப்போ மர்மமும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. இது என்னோட செல்ஃபோனே தான். எவனோ ஒரு கூமுட்டை ரேங்க் கால் போட்டு நம்மக்கிட்ட தங்கத்தை பற்றி பேசியிருக்கான். ஆமாம், என்னையா ரொம்ப யோசிக்கிற? சரி, நீ கிளம்பு, நான் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். ராத்திரிக்கு நீ எங்கே வரணும்னு நான் ஃபோன் பண்ணுறேன், கரெக்டாக அங்கே வந்துரு. போதுமா? ராத்திரிக்கு வந்தா டின்னரும் கன்வீனியன்ஸும் தருவியா? என்னது, கன்வீனியன்ஸும் டின்னருமா? முடியாதுன்னு சொல்லு, வீட்லேயே இருந்துடுறேன். ஆஹா, நீ வீட்டில் படுத்தா டேஞ்சர் ஆச்சே. சரி, தரேன், வந்துரு. நீ எந்த டயத்தில் அவரை மீட் பண்ணுவேன்னு என்ன கேட்டுட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணு. என்னது, நான் உன்னை கேட்கணுமா? ஏப்பா, நான் உனக்கு பாஸ்பா. பாஸ்ன்னு சொல்கிற, ஆனால் எதுலேயுமே பாஸ் பண்ண மாட்டேங்கிறியே. ஆமாம், ஏன் அப்படி சொல்கிற? திடீர்னு கூப்பிட்டா என்னால் வர முடியாது. ஆஹா, 9வதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.